ப்ரைஸ்லன்மா அந்த பைபிள் காலேஜ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த 4 வாரமாய் கூட ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையில் என்னை இன்னும் பலப்படுத்துகிறதா இருக்குது. நிறைய விஷயங்களை என்னால் அறிஞ்சு கொள்ள முடியுது. இந்தியன் சர்ச் ஹிஸ்ட்ரி ஆகட்டும், பைபிள் வித் சயின்ஸ் ஆகட்டும், வர்ஷிப் இன் லைஃப் ஆகட்டும், கிருபையின் அம்சங்கள் ஆகட்டும். ஸோ இது என் 4 காரியங்களும் எனக்கு வந்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அந்த சர்ச் ஹிஸ்ட்ரியில் வந்து ஒவ்வொரு ட்ரெடிஷன் வெஸ்டர்ன், மயிலாப்பூர், மலபார் இப்படி அதனுடைய காரியங்களை அறிஞ்சு கொள்ள முடிஞ்சுச்சு. யாரெல்லாம் கடந்து வந்தாங்க, என்ன செஞ்சாங்க, எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ஆரம்ப நாட்களில் நடந்தது என்று சொல்லி நிறைய விஷயங்களை ஊழியக்கார் மூலமாக என்னால் கற்றுக் கொடுத்தாரு. அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. 2வது பைபிள் வித் சயின்ஸில் கூட பிரமிக்கத்தக்க அந்த வார்த்தைக்கு உண்டான மகத்துவத்தை நான் வந்து புரிஞ்சு கொள்ள முடிஞ்சிச்சு. இந்த 7 பண்டிகைக்கும் ஒரு தாயின் கருவில் ஒரு மனுஷன் உருவாகிறதுக்கும் இருக்கிற அந்த காலங்கள், அந்த மாதங்கள்லாம் குறித்து தியானிக்கும் போது உண்மையாகவே அந்த பிரமிக்கத்தக்கதான அந்த வார்த்தைக்கு உண்டான மகத்துவத்தை என்னால் அறிஞ்சு கொள்ள முடிஞ்சிச்சு. அது என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, துதியின் லைஃப் கூட என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. எங்கள் சபையில் நான் வந்து ஆண்டவர் ஆராதிக்கிறேன். இருந்தாலும் அந்த ஒவ்வொரு சபையிலும் ஏன் செய்திக்கு முன்னாடி ஆராதனை வைக்கிறாங்க அப்படி என்பது அதனுடைய காரியத்தை அவர் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் ஆழமான காரியங்களை என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆவியோடு உண்மையோடு துதிப்பதுனா எப்படி என்று சொல்லி என்னால் தெரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. இப்போ 4வது வாரம் கிருபையினுடைய அம்சங்களை சொன்னார். அந்த நியாயப்பிரமாணமும் கிருபைக்குள்ள அந்த வித்தியாசங்கள் அவர் சொல்லப்படும் போது உண்மையாகவே கர்த்தருடைய மகத்துவம் ஆழமான காரியங்களை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஆவி கொள்ளுகிற ஒரு மனுஷனுடைய எழுத்து கொள்ளுகிறது, ஆவி வந்து உயிர்ப்பிக்கிறது. எழுத்துனா நியாயப்பிரமாணம், ஆவி என்பது தேவனுடைய கிருபை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 30 காரியங்களை அவர் வந்து சொன்னார். அது உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ளதாக இருக்குது. இவ்வளவு நாள் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம தொடர்ந்து பயணித்து கொண்டிருந்தாலும் என்னை இன்னும் அப்டேட் பண்ண, இன்னும் புதுப்பித்து கொள்ள, இன்னும் ஆழமான சத்தியங்களை நான் அறிஞ்சு கொள்ள இந்த பைபிள் காலேஜ் வந்து எனக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ளாக இருக்குது. இந்த பைபிள் காலேஜில் என்னை சேர்த்து விட்டவங்களும் சரி, கடந்த வருஷத்தில் படித்த ஒய்ஃப் எவாஞ்சனும் சரி, உங்களுக்கும் சரி, பாபு பெனிஷா அவங்களுக்கும் சரி இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லுதேன். இன்னும் மீதியாக இருக்கிற காரியங்களும் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்து இன்னும் தேவனுடைய ஆழத்தின் மகத்துவங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்து அவரோட பாதையில் நடத்துவார் என்று சொன்ன விசுவாசிக்கிறேன். நான் ஆரம்பம் ஒரு 5 வருஷம் முன்னாடி நான் அப்போஸ்தலர் பைபிள் காலேஜ் நான் முடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் நான் நிறைய வித்தியாசங்கள் என்னால் உணர முடிஞ்சிச்சு. நிறைய ஆழமான சத்தியங்களை இப்போ வந்து என்னால் தெரிஞ்சு கொள்ள முடியுது. உண்மையாகவே இது எனக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ளதாக இருக்குது. கர்த்தர் இன்னும் எனக்கு ஆழமான சத்தியங்களை கற்றுக் கொடுப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற உங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். தேங்க்ஸ்மா.